1987 டிசம்பர் 24 பூமி தன் இருட்டு போர்வையை இன்னும் எடுத்தெறியவில்லை. விடிந்தும் விடியாத விடிகாலை பொழுது. நகர வாழ்க்கை மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறது. இதோ ராமாவரம் தோட்டம், பொன்மனச்செம்மலின் பொன் மாளிகை. எம்ஜிஆர் என்னும் 3 எழுத்து மந்திரம் லட்சோப லட்ச மக்களின் உயிர்களை இயங்க வைக்கும் அந்த உயிர் மூச்சு. ஆல் இந்தியா ரேடியோ பொன்மனச்செம்மல் என்றும் புரட்சி தலைவர் என்றும் மக்களால் போற்றப்படும் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் காலமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோடான கோடி மக்களால் உச்சரிக்கப்பட்டு வந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து சரித்திரம் முடிந்தாவிட்டது. வாழ்ந்து முடித்த வரலாறு கடைசியாய் தன் வீட்டிலிருந்து விடைபெறுகிறது. அந்த மாளிகையை விட்டு ஊர்வலம் போக மட்டுமே வெளியேறும் தலைவன் இன்று தேர்வலம் போக வெளியேறுகிறார். இதோ இங்குதான் என் இதயக்கனியை எடுத்து வருகிறார்கள் என்று சுட்டு விரல் நீட்டி சுட்டி காட்டுகிறாரா அண்ணா? அந்த தங்க முகத்தை தரிசிக்க வங்கக் கடலே வந்து விட்டதா? நதிக்கு கரை கட்டலாம், கடலுக்கு கரை கட்ட முடியுமா? அழுது புலம்பும் மக்கள் கூட்டத்திற்கு அணை கட்டுவது எப்படி? எந்த ராஜாஜி மண்டபத்தில் அண்ணா கடைசியாய் பள்ளி கொண்டாரோ அதே மண்டபத்தில் அண்ணாவின் இதயக்கனியும் பள்ளி கொள்ள வருகிறதே. ஒரு மாநில முதலமைச்சரின் மறைவுக்காக அகில இந்தியாவிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறப்பது இப்போது மட்டும்தான். இதோ தேசிய கொடியும் கட்சி கொடியும் போர்த்தப்பட்ட பொன்மேனி. தீராத சோகத்தில் திருமதி ஜானகி அம்மையார். இத்தனை ஆண்டுகளாய் பொது வாழ்க்கை வாழ்ந்த பொன்மனச்செம்மலை கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்த மாதரசி. இனம் கடந்து, மொழி கடந்து, எல்லை கடந்து மனித நேசத்தால் மாமனிதரானவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதனால்தான் இந்தியாவே எழுந்து வந்து அந்த மக்கள் தலைவனுக்கு மலர் வளையம் வைக்கிறார். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் ஆர். வெங்கட்ராமன் அவர்களும் அவர்தம் துணைவியாரும் கனத்த நெஞ்சோடு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள். பொன்வீணை தந்த நாளும் மறந்து போகுமா? பொன்னாடை போர்த்த நாளும் மறந்து போகுமா? முன்முறுவல் பரிமாறி இதயங்கள் இளைப்பாரி தோளோடு தோள் நின்ற தோழர்கள் அல்லவா அந்த நினைவுகள்? கண்ணீர் திரையில் எழுதப்பட்ட சோகச் சித்திரங்கள். மேதகு தமிழக ஆளுநர் திரு குரானா அவர்கள், மேதகு கேரள ஆளுநர் திரு ப. ராமச்சந்திரன் அவர்கள், ஆந்திர முதல்வர் திரு என்.டி. ராமாராவ் அவர்கள்,
கர்நாடக முதல்வர் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள், காஷ்மீரத்து முதல்வர் திரு ஃபரூக் அப்துல்லா அவர்கள், இந்தியாவுக்கு நேசக்கரம் நீட்டிய இலங்கை பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு தூதுவர்கள், இதோ ஆறாத சோகத்தோடும் அழுதுலர்ந்த கண்களோடும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மாநில அமைச்சர் பெருமக்கள், மலர் உதிர்ந்தால் செடி மட்டுமே அழும், கன்று பிரிந்தால் பசு மட்டுமே அழும். ஆனால் தலைவா, உன் பிரிவுக்கு மட்டும்தான் உலகமே அழுகிறது. சகலவிதமான பூக்களும் அந்த அன்பு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துவது போல் அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த அன்பு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். கலைமகளின் தலைமகன் பிரிந்தானே என்று இளைய மகனின் இதயம் எண்ணி தவிக்கிறது. கலையுலகின் தாயாய் அன்பு தந்தாய், தந்தையாய் அறிவு தந்தாய், தேவை என்றால் தட்டுங்கள் திறக்கும் என்றாய், தட்டாமலே திறந்தாய். வாசல் கதவை திறந்து வைத்த நீ இன்று இமை கதவை மூடிக்கொண்டாயே. இது என்ன கொடுமை! கலை உலகத்தை கலையாத உலகமாய் காத்து நின்ற கலை காவலனே, அந்த வானத்து சந்திரன் மறைந்தால் நாங்கள் விளக்குகள் ஏற்றி வெளிச்சம் பெறுவோம். ஆனால் எங்கள் பூமி சந்திரனே, நீ போய்விட்ட பிறகு எந்த விளக்கேற்றி இருள் துடைப்போம் என்று கலையுலகமே என்று கண்ணீரை உனது காலடியிலே பொழிகிறது. மருத்துவர்களே, நமது அன்புக்குரிய பொன்மனச் செம்மலுக்கு இது மரணம் இல்லை, உறக்கம்தான் என்று அறிவித்து விட மாட்டீர்களா? 24 இரவு பூமியின் சந்திரன் போய்விட்டதென்று வருத்தத்தோடு வருகிறது வானத்து சந்திரன். தமிழகத்தையே உறங்க விடாத சோகராத்திரி. விடிய விடிய அந்த நீண்ட வரலாறு நினைத்து பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர், தமிழக மக்களின் இதயத்திரையில் அச்சடிக்கப்பட்ட அந்த ராஜசித்திரம். ஜானகி அம்மையாரோடு கலை வாழ்க்கை தொடங்கிய அந்த வசந்த காலம் ஒரு சின்ன மலையை செதுக்கி எடுத்தது மாதிரியான கம்பீரம். பேரறிஞர் அண்ணாவோடும் திராவிட இயக்கத்தோடும் தன்னை பின்னி பிணைத்துக் கொண்ட ஒரு பெரு வாழ்க்கை. கலையை ஒரு கண்ணாகவும் அரசியலை மறுகண்ணாகவும் வளர்த்து முடித்த வரலாறு. கட்சியை ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த அதிசயம். 67 அவர் வணங்கும் அண்ணா முதல்வராகிறார். 77 அவரே முதல்வராகிறார்.
அந்த அதிகாலையில் தமிழகத்தின் எல்லா சாலைகளும் சென்னையை நோக்கி திரும்பிக் கொண்டன. அன்று அந்த கடற்கரையில் மணலின் எண்ணிக்கையை விட மக்களின் எண்ணிக்கைதான் அதிகம். வாடவே வாடாத அந்த ரோஜாப்பூ முகத்தை, புன்னகை மாறாத பொன்னிதழை கடைசியாக கண்டுவிட துடித்து வரும் கண்ணீர் கண்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தின் வழிவந்த தலைவனுக்கு கட்டுப்பாடு காத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் ஆயிரக்கணக்கான மக்களின் அணிவகுப்பு. தாயில்லாமல் நான் இல்லை என்று பாடிய தலைவனே, இப்போது இந்த தாய்க்குலத்தின் அழுகையை பார்க்கவில்லையா? கன்றை இழந்த பசுக்கள் கதறுவது கேட்கவில்லையா? கோபுர தீபமாய் இருந்தாலும் அவர் குடிசைகளின் ஒளிவிளக்கு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தோர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்று தனக்கு எழுதப்பட்ட இலக்கணத்திற்கு தானே வாழ்ந்து காட்டியவர். அரசாங்க எந்திரத்தை கிராமங்களுக்கு திருப்பிவிட்ட திருப்பு முனையவர். கிராமத்து வீடுகளில் குடும்ப புகைப்படம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த கொற்றவனின் புகைப்படம் நிச்சயம் இருக்கும். மக்களை நேசித்தவர், மக்களால் நேசிக்கப்பட்டவர். அள்ளி கொடுத்த நாயகன் அடங்கிவிட்டானே என்று சொல்லி சொல்லி அழுகிறார். அழுது புலம்பும் அன்னையினமே அழாதே, அந்த மாமனிதன் இன்னும் மறைந்து விடவில்லை. அனைத்து மக்களுக்கும் பொதுவாயிருந்த அந்த அன்பு தலைவனுக்கு அனைத்து மதங்களும் அஞ்சலி செலுத்தின. பேரறிஞர் அண்ணாவின் துணைவியார் அஞ்சலி செலுத்துகிறார். தன் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஊர்வலங்களை சந்தித்த அந்த சரித்திர தலைவன் தன் கடைசி ஊர்வலத்திற்கு தயாராகிவிட்டார். அன்னை இந்திரா கடைசி ஊர்வலம் கண்ட அதே ராணுவ வண்டியில் அல்லவா பொன்மனச்செம்மலும் இப்போது புறப்படுகிறார். எல்லோரும் பார்க்க தான் மட்டும் பாராமல் அந்த பாட்டுடை தலைவன் பயணம் கொள்கிறார். போகுதே
போகுதே போகுதே நாட்டை விட்டு இருந்த கூட்டை விட்டு போகுதே போகுதே ஏழைகளின் இதயமெல்லாம் வேகுதே வேகுதே போகுதே 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 தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதே ஜனக்கடலிலே மிதந்து மிதந்து படகு போல் நகர்கிறது அந்த பௌர்ணமி நிலம் போகுதே நீரோடும் கண்களெல்லாம் உனை காண ஏங்குதே தென்றலும் உன் புகழை பாடுமே திங்களும் உன் பெயரை கூறுமே ஏழை அநாதையினி என் தேவனே எமக்கென்று யாரும் இல்லை என் தேவனே போகுதே 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 நாட்டை விட்டு இருந்த கூட்டை விட்டு போகுதே போகுதே ஏழைகளின் உயிர்ப்பறவை பறந்து விட்டதே உத்தமனே. உலகத் தமிழ்ச் சங்கம் கண்டு உலகத் தமிழ் மாநாடு கண்டு வாழும் தமிழுக்கு வரலாறு கண்ட தலைவர் அதோ பாரதி சிலையை கடந்து போகிறார். அந்த ராஜகுல திலகனுக்கு ராணுவ மரியாதை. அண்ணா சதுக்கத்திற்கு இடப்புறம் அந்த இதயக்கனிக்கு ஒரு தனி இடம். இந்த தமிழ் மக்கள் அந்த திருமுகத்தை கடைசியாய் காண இப்போது காத்திருக்கிறார்கள். மத்திய மாநில அமைச்சர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் சோக நடை போட்டு வருகிறார்கள். வருகிறது வருகிறது பூக்கள் சுமந்து அந்த பொன்னுடம்பு வருகிறது. இரவாத புகழுடைய முதல்வருக்கு இறுதி மரியாதை. அந்த முடிசூடா மன்னனுக்கு அமைச்சர் பெருமக்களின் அஞ்சலி. அந்தி வெளிச்சத்தில் அந்த தங்க முகம் தெரிகிறது. அந்த ராஜகம்பீரனுக்கு ராணுவ மரியாதை. அதோ அந்த சரித்திர நாயகன் துயிலப் போகும் சந்தனப்பேழை. ஒரு சாகாத சரித்திரத்தின் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஐயோ, வெள்ளி மணலுக்குள் ஒரு தங்கப் புதையல் புதைக்கப்படவிருக்கிறதா? தன் வாழ்க்கையில் அமாவாசையை சந்திக்கவே சந்திக்காத அந்த சந்திரன் இதோ இன்று பூமிக்குள் பூமிக்குள்
தமிழகத்தின் மண்ணோடும் விண்ணோடும் காற்றோடும் கலாச்சாரத்தோடும் கலந்திருந்த அந்த கலைக்காவலன் இன்று இந்த பூமி தாயின் மடியில் புதையலாய் போய்விட்டார். வாழ்க நின் புகழ்.
1984 அக்டோபர் 6 திடீரென ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாக உடல் நல குறைவு ஏற்பட்டது. வீட்டில் இருந்தபோது ஏற்பட்ட மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக உடனடியாக அவரது மனைவி ஜானகி அவர்கள் உடனே அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். உடனடியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் கூறியபடி யாருக்கும் இந்த தகவல் தெரியப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இந்த செய்தி எப்படியோ வெளியே தெரிய வந்து அப்பல்லோ மருத்துவமனை முன்பு மக்கள் வெள்ளம் குவிந்து விட்டது. ஆஸ்மா தொல்லையால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. எம்ஜிஆர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அறிந்த அதிமுக அமைச்சர்கள் நெடுஞ்செழியன், R.M. வீரப்பன் என பல அமைச்சர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர். மருத்துவமனையின் தலைமை டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவர்கள் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றி கூறினார். ஒரு வாரமாக சளி காய்ச்சல் இருந்ததால் ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் குணமடைந்து வருகின்றார் என செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். 7 சட்டமன்றத்தில் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றி கூறும்போது அக்டோபர் 6 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆஸ்மா அறிகுறிகள் இருந்ததால் மூச்சு விடுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டதால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். முதல்வரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது. மூச்சு விடுவதில் இருந்த சிரமம் நீங்கிவிட்டது. நல்ல உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் இருக்கின்றார் என அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள் தெரிவித்தார். இந்த செய்தியின் பின் மக்களும் ரசிகர்களும் ஆறுதல் அடைந்தார்கள். ஆனால் இன்னொரு புறம் அப்பல்லோ மருத்துவமனை பிரதான தலைமை டாக்டர் அளித்த பேட்டியில் நுரையீரலில் ஒரு வகை திரவம் சேர்ந்ததால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த திரவத்தை டயாலிசிஸ் முறை மூலம் முழுவதுமாக வெளியே எடுத்து விட்டோம். இனி சிகிச்சை தேவையில்லை. முழு ஓய்வு, 1 வாரம் மருத்துவமனையில் ஓய்வுக்காக தங்கி இருக்கின்றார் என கூறினார். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அக்டோபர் 13 இரவு மீண்டும் மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டு அவரது வலது கை கால் அசைவில் பாதிப்பு ஏற்பட்டதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்படுவார் என தகவல் வெளியாயின. பிரதமர் இந்திரா காந்தி எம்ஜிஆர் சிகிச்சைக்காக சகல உதவிகளும் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் இது சம்பந்தமான திறமை மிக்க மருத்துவர்கள் பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்து செல்ல தனி விமானம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அமைச்சர்கள், திரையுலக பிரமுகர்கள் என பெரும் திரளாக உடல் நலம் விசாரித்து சென்றனர். உடனடியாக பிரதமர் இந்திரா காந்தி தனி விமானம் மூலம் வந்திறங்கினார். எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நலம் விசாரித்து பின் செய்தியாளர்களிடம் பேசினார். எம்ஜிஆர் சிகிச்சைக்காக எல்லா உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார். அதன் பின் எம்ஜிஆரை பரிசோதிப்பதற்காக பல மருத்துவர்கள் தனி விமானத்தில் அமெரிக்காவில் இருந்து அழைத்து விரைவிக்கப்பட்டனர். சிறுநீரக சிகிச்சை பிரிவில் தலைமை டாக்டர் மற்றும் பிரபல மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்ட பின் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அமெரிக்க மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் எம்ஜிஆருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் நவம்பர் 5 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பல உறவினர்களது சிறுநீரகங்கள் பரிசோதிக்கப்பட்ட போதும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியின் மகளது சிறுநீரகமே மிக பொருத்தமானதாக அமைந்தது. மருத்துவர்கள் தாதி என 21 பேருடன் சிறப்பு தனி விமானத்தில் எம்ஜிஆர் அழைத்து செல்லப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் எழுந்தார். பல வதந்திகள் பரப்பப்பட்டு எம்ஜிஆர் திரும்ப மாட்டார் என எதிராக பல செய்திகள் வந்த போதும் மிக உற்சாகமாக மீண்டு வந்தார். அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தவாறே 1984 டிசம்பர் 24 நடந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் மிக பெரிய வெற்றி பெற்றார்.
4/2/1985 மீண்டும் சென்னை வந்து சேர்ந்தார்.